ஃபஸ்ட்டு வீடியோ ஏன் எடுக்கிற அப்படின்னு கேட்டேன் இல்லையா, என்னோடய மெமரிஸுக்காக பார்த்திங்கன்னா நான் வீடியோ எடுக்கிறேன். செகண்ட் ஒன்று பார்த்திங்கன்னா மணி, கண்டிப்பாக அது வந்து மாற்றமே இல்லை. எல்லாருக்கும் பண தேவைன்றது அதிகம், நமக்கும் பணம் தேவை தான். அந்த ஒரு ரீசனுக்காக பார்த்திங்கன்னா இதை நான் சூஸ் பண்ணேன். இதுக்கு முன்னாடி நிறைய வீடியோ பண்ணியிருக்கேன், நிறைய இடத்துக்கு போயிருக்கேன், வந்திருக்கேன். பட் இந்த வருஷம் ஆரம்பிக்கிறது தான் இனி வரும் காலங்களில் அப்படியே நிற்க போகுது. நீயும் இதை தான் பார்க்க போகிற. பார்த்துட்ருக்க நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அப்போ இதே மாதிரி வீடியோ நிறையா வரும். என்ன பார்ப்போம்மா, வண்டியில் வரும்போது பேசிகிட்டு இருக்கேன்னு பார்க்குறியா? ஏன்னா எல்லாரையும் எல்லா டைமும் பார்த்திங்கன்னா நம்மளால் சந்தோஷமாக வச்சுக்க முடியாது. இந்த மழை கூட அப்படித்தான், நம்மளை எல்லா நேரத்துலையும் சந்தோஷமாக வச்சுக்காது. எப்பெல்லாம் நமக்கு மழை வேணான்னு நினைக்கிறோமோ அப்போல்லாம் இந்த மழை வந்து நம்மளை கடுப்பேற்றும். பட் ஆனால் மழை வர்றது ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம். ஏன்னா எனக்கு ஒரு மழை ரொம்ப பிடிக்கும். மழையில் நனைஞ்சிட்டு டான்ஸ் ஆடுறது ரொம்ப பிடிக்கும். பப்பு எப்போ மழை வந்தாலும் என்ஜாய் பண்ணி அந்த மழையை வந்து வரவேற்றுக்கோ. ஏன்னா இன்றைக்கி அந்த மழை கிடைக்கும், நாளைக்கு வராமல் கூட போகலாம். பொங்கலும் அதுவும் பார்த்திங்கன்னா எவ்வளோ கூட்டமாக இருக்குது பாருங்கள். இந்த கூட்டத்துலையாடா பூ வாங்க போகிற நீ? பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு போயிட்டுருக்கேன்டா. வீட்டுக்கு போயிட்டு பூவெல்லாம் கட்டிட்டு சாமிக்கும் வச்சுட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பார்த்தியா காலையில் நல்லா இருக்குல்ல. யாரு என்னென்ன நடக்க போகுதுன்ட்டு. கிலோ 20 ரூபா தான். 2 கிலோ தான் இருக்குது. அதில் 2 கிலோவும் அப்புறம் இது இருக்குது. முளம் ஒரு 5 முளம் வாங்கிட்டு வந்தேன், கட்டினதே வாங்கிட்டேன். மொத்தம் குழப்பே இல்லைன்ற மொத்தம் உதவாதுங்க வாங்கிட்டு வந்து வீட்டில் எது வச்சிடுறேன். பூ எவ்வளோ நேரம் உட்காந்து கட்டிட்டு இருப்ப? அதான் 5 முளம் வாங்கினா இங்கே ஒரு 3 முளம், அங்கே 2 முளம் சரியாக போவாரா? நான் கம்மியாக தான் வாங்கிட்டு வந்துக்கிறேன். இங்கே வாங்கினா முளம் அதிகம், அங்கே வாங்கினா கம்மி. அங்கே உதிரி பூ போட்டுக்கலாம், கட்டாத பூ. ஒரு கிலோ வாங்கினேன் இந்த பூவு. 1 கிலோ தான் அது. 20 ரூபா தான் 1 கிலோ. 20 ரூபா தான். தருமபுரியில் போய் வாங்கிட்டு வந்தேன். இங்கே ரேட் அதிகம். சரி நாளைக்கு போய் வாங்கினோம்னா
ஆ நாளைக்கு நான் வேலைக்கு போகிறேன். இந்தா வச்சுட்டு போதுங்களா தாங்கதா போதிக்கு முடிச்சு எடுத்துட்டு எனக்கு நான் இங்கேயா இருக்க போகிறேன். எங்கே இருக்க போறீங்க? 2 வருஷம் நீ தான் குளிருது என்ன உனக்கு தான் எடுத்துன்னு வரணும். இந்தா எது எனக்கு உனக்கு அது வச்சு இது எனக்கு அது நடுவுட்டு நிற்குது. இது நடுவுக்கு வச்சா கட்ட மாட்டாங்களா? இந்தா ஐயோ உங்களுக்கெல்லாம் மஞ்சள் மோக்குதான் நான் அதான் சரி ஒன்று வச்சு பாரு. ஜனங்க எப்படி பொழைக்கிறாங்க தெரியுமா? 10 பைசா மீத்தி வச்சு பொழைக்கிறாங்க. ஒரு சொத்து சோக்கு வாங்கினா கூட ஜாமி மூலம் வாங்கினா கூட பொழைக்கலாம். சும்மா அந்த விட்டிக்கு கொட்டி போட்டு கௌரவத்துங்கெல்லாம் பண்ணக்கூடாது. என்ன கௌரவம்? ஏன்னா சின்ன புருஷங்களை இருக்குன்னா நடுவுக்கு அந்த சேலை அவங்க பொறுத்தது வைக்கலாமா வைக்கக்கூடாதுன்னு எனக்கு வாசினேன். அதுக்கு தான் ஒரு சொல்லிங்களா இல்லைங்க இது கூடாத. நான் இது உனக்குன்னு எடுத்துன்னு வந்தேன். அது எனக்கு தெரியாது. நான் எடுத்துன்னு வந்தேன். அது ஒரு 2 சீலை வச்சுக்கின்னு இந்த சீலை ஒரு 3 சீலை அது ஒன்று வச்சுக்கிட்டு இந்த சீலை எத்தனை எவ்வளோ சொல்லுங்க மேலே கருத்து எவ்வளோ கம்மி தான்மா. நீ நினைக்கிறனால இல்லை கம்மி தான். உங்களுக்கு கம்மியாக தான் தெரியும். ஆனால் வீட்டில் நம்மளுக்கு ஒரு குடும்பம் இல்லையே ஒரு கருத்து இல்லையே வீட்டில் ஒன்று இல்லைன்னு ஒரு குடும்பத்து மேலே நினைப்பு வைக்கிறவனா இருந்தால் இந்த செலவுலாம் பண்ண மாட்டேன்.